பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 31வது வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 16 verse 31. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். Believe in the Lord Jesus and you will be saved along with everyone in your household. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு தேவைகள் காணப்படலாம். ஏதோ ஒரு பிரச்சனைகளின் மத்தியில உங்களுடைய வாழ்க்கை சிக்கி கொண்டிருக்கலாம். அதுல இருந்து ஒரு விடுதலை வேண்டும். எங்களுடைய குடும்பமே ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்கி கொண்டாங்க, அதுல இருந்து ஒரு விடுதலை வேண்டும். ஏதோ ஒரு பாவ பழக்கம், ஏதோ ஒரு அடிமைத்தனத்துல சிக்கி கொண்டாங்க, அதுல இருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்று நீங்க எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிங்க. இயேசுவை நீங்க எங்களுக்கு ஒரு விடுதலையை தருவீங்க. ஏசப்பா, நீங்க தான் எங்களை படைத்த தேவன், நீங்க தான் தகப்பனே ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்ய முடியும், நீங்க தான் இந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவரே ஒரு விடுதலையை கொடுக்க முடியும் என்று நீங்க விசுவாசிங்க. அப்பொழுது நீங்களும் உங்களுடைய குடும்பத்தினரும் எல்லா பிரச்சனையிலிருந்தும் விடுதலையாக்கப்பட்டு எல்லா இருளிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்து ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு வெளிச்சத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ நீங்க விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. இயேசு எங்களுக்கு ஒரு நன்மை செய்வார், எங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார், இந்த பிரச்சனைகள்ல இருந்து இந்த காரியத்துல இருந்து ஒரு ரட்சிப்பை தருவார் என்று நீங்க விசுவாசிங்க. நிச்சயம் அவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை கொடுத்து உங்களுடைய குடும்பத்தினருக்கும் ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, பிள்ளைங்களோட கூட இருந்து பிள்ளைங்களை வழி நடத்துறீங்க. இந்த நாள்ல பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே ஏசப்பா ஒரு விடுதலை நீங்க கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். இனி ஆண்டவரே ஏசப்பா உங்களுடைய பிரசனத்துல காத்திருந்து ஜெபித்து விசுவாசத்தோட ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களும் செய்ய நீங்க பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசப்பா உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாங்க. சந்தோஷமாக இருங்க, சமாதானத்தோட இருங்க. உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஏசப்பா அந்த நாளில் ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறாங்க. அதனால சந்தோஷமாக நீங்க அவருக்கு நன்றி செலுத்துங்க. அவர் நிச்சயம் இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.